இன்றைக்கும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. நம்முடைய மத்தியில் ஆவியானவர் உலாவுகிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அருகிலே அவர் வருகிறார். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து பாடு, நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நம் மத்தியிலே இன்றைக்கு வாசம் பண்ணுகிறவர். சொல்லலாம், ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்க, என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கமாண்டிங்காக கேட்குறாரு. அவர் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கரத்திற்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லுவதை கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கரத்துக்கு நாம் கட்டளையிட வேண்டுமா? கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், அவர் அவ்வளவு பெரிய ஆளுமை படைத்தவர், அதிகாரம் படைத்தவர். என்னால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை, வேணா நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்க என்பது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியாவின் புத்தகம் அதே 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இது ஆண்டவர் சொன்னது போல, இப்பொழுது இது ஒரு மனிதன் சொல்லுவது போல சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, எரேமியா 32:17. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய நீட்டப்பட்ட புயத்தினாலும், உம்முடைய மகா பலம், நீட்டப்பட்ட புயம், இயேசு நமக்காக சிலுவையில் 2 கைகளையும் விரித்தவராய், ரட்சிப்பின் வழியை நமக்கு கூறுகிறவராய், நமக்கு கற்பிக்கிறவராய், நமக்கு காண்பிக்கிறவராய், அதை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே பாருங்கள், ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகிறது. சாராளுக்கோ ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆனால் கர்த்தர் அங்கே வந்து அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்னும் ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நான் வருவேன், நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி, அப்பொழுது பாருங்கள் அவள் நகைக்கிறாள். ஆனால் இங்கே ஆபிரகாம் சொல்லுவது எத்தனை வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுவான் பாருங்க, ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவான். ஆமா, இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. இதை யாரு விசுவாசித்தான்? ஆபிரகாம் விசுவாசித்தான். கர்த்தர் தான் சொல்லுகிறார், அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு பிள்ளை இருப்பான் என்று சொல்லி எல்லாமே முடிந்து போயிற்று. ஆனால் கூட பாருங்கள், ஆண்டவரால் ஒரு ஜீவனை கொடுக்க முடியும், ஒரு உயிரை கொடுக்க முடியும், ஒரு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானவனை கொடுக்க முடியும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் அங்கே மலடியாக இருந்த எலிசபெத்துக்கு, அங்கே வயது சென்ற அந்த எலிசபெத்துக்கு அங்கே ஒரு பிள்ளை கிடைத்தது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் கன்னியாக இருந்த மரியாளுக்கு இயேசு அவளுடைய கர்ப்பத்திலே உதித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மத்தேயு 19:26 சொல்லுகிறது. மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா 18:27, லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் நம்ம பாடணும், கூடுமே எல்லாம் கூடுமே. சொல்லுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்,
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஏன் தெரியுமா அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை? அவர் 3 விதமான தன்மைகள் உடையவராம். அவர் ஆமினி பொட்டன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். சர்வ வியாபகரர், சர்வ வியாபி அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிறார், ஆமினி பொட்டன்ட். அடுத்ததாக ஆமினி பிரசன்ட் என்று சொன்னால் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். பிரசன்ட்னா என்ன அர்த்தம்? இருக்கிறார், அப்படித்தான், எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆமினி பிரசன்ட் அப்படின்னு சொன்னால் எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபி. அடுத்தது ஆமினி பொட்டன்ட், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உடைய தேவன். அங்கே மோசேக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது, ஆண்டவரே நீர் யார்? நீர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படியாய் தம்மை வெளிப்படுத்துவார், நான் சர்வ வல்லமை உடைய தேவன். பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம்மை இப்படியான ஒரு பெயரினாலே ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், நான் இப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தம்மை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அடுத்ததாக ஆம்னிசென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்த அனந்த ஞானம் உடையவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று நடந்தது தெரியும், இன்று நடந்து கொண்டு இருக்கிறது தெரியும், நாளைக்கு நடப்பதையும் அவர் அறிவார். ஆகவே தான் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், முக்காலத்தையும் அவர் அறிந்தவர். இப்படிப்பட்டவரை நாம் பார்க்க முடியுமா? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவான் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி பிதாவின் மடியில் அவர் இருக்கிறார்? பிதாவாகிய தேவனை ஒருவரும் கண்டதில்லை, ஆனால் அவருடைய வார்த்தை மனுவாக மாறிற்று, மனுஷனாக மாறினார். இன்னைக்கு நம்முடைய வார்த்தை அப்படி மனுஷனாக மாறினா நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனுஷனாய் மாறுமா? மாறவே முடியாது. அப்படி மாறினா இந்த உலகம் கொள்ளவே முடியாது, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் வியர்த்தமாய் அது வீணாய் போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனிலிருந்து புறப்படுகிறது ஒவ்வொன்றும் ஞானம் நிறைந்தது. தேவனிலிருந்து புறப்படுகிறது ஒன்றும் அனாவசியமற்றது, அது அவசியமானது. ஆகவே தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் மாம்சமாக மாற்றினார். அந்த மாம்சமானவரே குமாரனாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். ஆகவே அவருக்கு உள்ளே இருந்து அவர் புறப்படுகிறபடியினாலே அவர் தேவ குமாரன் என்று எண்ணப்படுகிறார். பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா செய்யக்கூடிய எல்லாவற்றையும் இந்த குமாரன் வெளிக்கொணருகிறார், வெளியே தெரியும்படியாக காட்டுகிறார். பிதா செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையாகிய குமாரன் வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:22 வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய செயல்பாடுகள் அவர் இருப்பதை உணர்த்துகிறது, அவருடைய செயல்கள் அவரை வெளிப்படுத்துகிறது. நம்ம வெளிப்படுத்தணும்னா என்ன ஆகும்? நம்முடைய செயல் ஏதேனும் ஒரு செயலை செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு வெளியரங்கமாய் காட்டப்படுகிறது. கல்லூரியில் சில பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியாத பிள்ளைகள் படித்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அவர்களோடு நாங்கள் அதிகமாய் கொஞ்சம் பிள்ளைகள் எனக்கு மிகவும் நன்றாய் தெரிந்தவர்கள், அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகிறபடியினால் இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்கிற தாகத்தோடு இருக்கிறபடியினாலே அவர்களோடு நான் அடிக்கடி பேசுவது உண்டு. சில வேளைகளில் நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், எங்கேயாவது தூரத்தில் நான் இருந்து பேசி கொண்டு இருக்கிறத அவங்க கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு கொஞ்ச
கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பக்கத்தில் வரும்போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் 2:30 மணிக்கு நீங்கள் தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு அது நல்லா கேட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில வேளையில் நான் அமைதியாக அப்படியே அவங்க பக்கத்தில் வருவேன். அவங்களுக்கு என்னமோ சொல்லாமல் நம்முடைய சத்தம் காட்டாமல் வரணும், அவங்க நம்மளை உணர்ந்து கொள்ளுகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது பாருங்கள், நம்ம கொஞ்சம் அவங்க ரொம்ப பக்கத்தில் அவங்க வரும்போதே சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் தானே வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் தானே வந்துட்டுருக்கீங்க. நம்ம சத்தமே காட்டாட்டாலும் எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு இருக்கும். இவங்க யாருடைய காலடி சத்தம் மிகுந்த மெல்லிய சத்தமாக இருந்தாலும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு கண்ணு தெரியாத இவர்களுக்கே கூட இவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் அவருடைய பலத்த செய்கைகளை குமாரன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம வெளிப்படுத்தவே வேண்டாம், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடிவதாக நம்ம பார்க்கிறோம். இயேசு பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார், அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, அந்த காரியத்தை இயேசு செய்து காட்டினார். என்ன காரியமா? முதலாவது பாருங்க, அவருடைய வல்லமை. அவர் என்ன செய்தார்? அவர் இயற்கையின் மேலே வல்லமை கொண்டவராயிருந்தார். இயற்கையின் மேலே வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். அங்கே 2 பகுதிகளை நாம் பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். இன்னொரு பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 41 வரைக்கும் சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஆண்டவர் சில நேரத்தில் மலையிலிருந்து பேசுவார், சில நேரத்தில் படவிலிருந்து பேசுவார். அப்படி படவிலிருந்து பேசும்போது பாருங்கள், அப்படி பேசின போது இந்த சீஷர்கள் அந்த பிரசங்கமெல்லாம் முடிந்த பின்பு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்களாம். படவில் இருந்தபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது அவர் நடந்து போனார், அவர் உட்கார்ந்து பேசினார், இப்படி எல்லாம் சம்பாஷித்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே படவில் இருந்தபடியே கொண்டு போனார் அப்படின்னா அங்கே அவர் நல்ல டயர்ட் ஆகிட்டார். படவில் உட்கார்ந்தபடியே அந்த படகை தள்ளி கொண்டு அவர்கள் அடுத்த கரைக்கு போக முற்பட்டார்கள். அப்பொழுது என்ன நடந்தது பாருங்க, அவரோட கூட வேறே படவுகளும் இருந்தன. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிற்று. அங்கே நிறைய படகு இருக்குது, இயேசு சுவாமி இருக்கிற படகும் இருக்குது. அங்கே பெரிய சுழல் காற்று வந்ததினாலே படவு நிரம்பத்தக்கதாக அங்கே மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார். உடனடியாக அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாராம். காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதெல்லாம் முடித்த பிறகு அவர் அவர்களை நோக்கி சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். அப்பொழுது பாருங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, இந்த வார்த்தை அங்கே கண்டுபிடிங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். காற்றும் கடலும் அப்படி சீறிக்கொண்டு இருந்தபோது இவர் எழும்பி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அங்கே அந்த இயற்கையின் மேலே அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஏனென்றால் இவர் பிதாவின் தற்சொரூபம். பிதா என்ன செய்ய விரும்பினாரோ அதையெல்லாம் இவர் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒரு மனுஷனால் இந்த காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் இவரால் முடியும். பிரியமானவர்களே, ஒரு சமயம் எங்களுடைய சில நல்ல எங்களுக்கு பிடித்த மாணவர்கள் சொன்னாங்க, நாங்கள் உங்களை போட்டில் நாங்கள் கடலுக்குள்ளே கொண்டு போகிறோம் வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக அந்த போட்டில் ஏறியாச்சு, கடலுக்குள்ளே போக போகிறோம். அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஃபிஷர்மேன் பிடிக்கிற படகு,
அதனால் நீங்கள் எங்கேயும் அங்கங்கே ஆடிடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. உடனடியாக அது என்ன செஞ்சிடும், கவுந்துடும். உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. அங்கே நீங்கள் என்ன செய்யணும், நடுவில் அப்படியே அசையாமல் உட்கார்ந்துருக்கணும். கையெல்லாம் நீட்டி தண்ணியை தொடக்கூடாது. இவ்வளோ தானே. நாங்கள் ரொம்ப சூப்பராக ஏறி உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே அது போக ஆரம்பித்தது. 2 பேர் தான் எங்கள் கூட இருந்தாங்க. அவங்க 2 பேருமே நல்ல ப்ரொஃபஸர்ஸ். அப்போ நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஒருவேளை இப்படி எதாவது ஆகிட்டுனா என்ன பண்ணுங்க? அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியும் நாங்கள். ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் பழச்சிக்கிடுவோம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோன்னாங்க. அப்போ கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் புளியை கரைச்ச மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தோம், கடல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அவங்க போகும்போது பேசிகிட்டே வராங்க. இது மாதிரி ஒரு நாளும் கடல் என்ன இல்லை, அமைதியாக இல்லவே இல்லை. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தான் ஏசாமி என்ன பண்ணியிருக்காரு, கடலெல்லாம் அமைதியாக வச்சுட்டாரு போல். அப்படின்னோடனே எங்களுக்கு இருந்த சந்தோஷம் அளவிடவே முடியாது. அப்பா, எங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லிகிட்டே போனாங்க, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம கடலில் 5 கிலோமீட்டர் வந்து விட்டோம், அடுத்தது நம்ம என்ன சீக்கிரத்தில் நம்ம 10 கிலோமீட்டர் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி 10 கிலோமீட்டர் போனால் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கடல் தண்ணி 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 அமைதல் ஒரு குட்டைக்குள்ளே கிடக்குது போல். அங்கே போய் இன்னும் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு சொன்னாங்க, கடல் ரொம்ப அமைதியாக இருந்தால் ஆபத்து, கடல் அமைதியாக இருந்தால் ஆபத்து. கடல் அமைதியாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. இருந்ததுனால என்ன அர்த்தம், அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. சுழல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். 10 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் ஏன் போகிறோம், வேண்டாம்ப்பா, உடனே நாங்கள் பார்த்துட்டோம், கடலெல்லாம் நல்லா பார்த்துட்டோம், கிளம்புன்ட்டோம் நாங்கள். பாருங்கள், ஆனால் அங்கே என்ன வந்தது பாருங்கள், சுழல் காற்று. இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அமைதலாக, இவங்க எல்லாருமே மீனவர்கள் தான். ஆகவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் தப்பிக்கொள்ளணும்னு. ஆனாலும் அந்த சுழல் காற்று வந்த பொழுது அவர்கள் பயந்து போனார்கள். இப்படித்தான் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்ம அடிக்கடி அதே பிரச்சனையை நாம் சந்தித்திருக்கலாம், அடிக்கடி இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், பயந்து போவோம். அவ்வளோதான், என்னுடைய சாப்டர் முடிஞ்சிடுச்சு, நான் முடிஞ்சு போயிட்டேன், இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை, ஏற்கனவே நம்ம பார்த்த சூழ்நிலை தான், பழக்கப்பட்ட சூழ்நிலை தான். நம்ம தப்பிக்கொள்வோம் என்கிற நல்ல ஒரு நம்பிக்கை இருந்த பொழுதிலும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கலங்கி தவிக்கிறோம். யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் அந்த சீஷர்கள் பாருங்க, இயேசுவை பார்த்து, ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நம்ம கூட சொல்லுவோம், ஆண்டவரை நான் இதோட செத்து போயிடுவேன், ஆண்டவரை இதோட என்னை சாவடிச்சிட்டா கூட பரவாயில்ல, இந்த பிரச்சனை என்னால் மேற்கொள்ளவே முடியலை. ஆனால் இயேசு என்ன செய்வார், எழுந்து இந்த காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு. கூடவே இந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆகவே தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின வெற்றிகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டுமாம். முந்தின வெற்றிகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தாவீது சவுலுக்கு முன்னால் போய் நிற்கிற அந்த கோலியாத்தை நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த சவுல் பார்ப்பான், இவன் சின்னவனாக இருக்கான், இளைஞனாக இருக்கான், இவனால் எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாவீது சொல்லுவான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதன் வாயை கிழித்து போட்டு அதற்குள்ளே இருக்கிற ஆடுகளை, என்னுடைய ஆட்டை நான் தப்பு வைத்தேன், அதுக்குள்ளே அப்படியே வாய்க்குள்ளே போனதை எடுத்துட்டு வந்தேன், இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லுவான். ஏன் அப்படி அவன் சொல்லி காட்டுறான் பாருங்க. அவனுக்குள்ளே அவனுடைய ஆவி அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது, அவனுடைய விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. நாம் எதற்காக சாட்சி சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்கு இதை மாதிரி செய்தார், உங்களுக்கும் அதை செய்வார். மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்து விட்டார், இனிமேலும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாதே என்று சொல்லுவார். அடிக்கடி நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் செய்த நன்மைகளை, முன்னால் செய்த நன்மையை, இதே பிரச்சனையில் ஆண்டவர் நம்ம எப்படி விடுவித்தார், இதிலையும் விடுவிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் கடல் அலையை பார்த்து, கரையை பார்த்து, மிஞ்சி வராத இந்த கடல் அலைகளுக்கு கட்டளையிட்டவருக்கு இயற்கையின் மேலே ஒரு வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஒருவர் இப்படி சொன்னார், நீங்கள் கஷ்டம் வரும்போது என்ன செய்யணுமா, நமக்குள்ளே நாம் பிரசங்கம் பண்ணி கொள்ளணுமா, நமக்குள்ளே நாம் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு, நிச்சயமாக இதை செய்வார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கஷ்டம் வருதா, நமக்குள்ளே என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணுங்க.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி 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 நம்ம என்ன செய்யணுமா, நம்ம இன்னும் நம்முடைய ஆவியிலே நாம் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவுதான் நம்ம நம்பிக்கையோடு இருந்தாலும் இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருக்கிறாங்க. தெரியும் அவங்களுக்கு, ஆண்டவர் முதல்ல அவங்கள கூப்பிடும்போதே சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, இது முதல் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றி. அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, இது உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கி நம்மை போல தான் நாமும் கூட அப்படித்தான். நமக்கு எல்லா வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கண்ணு இல்லையாப்பா, இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியல, பேசாமல் என்னை கொன்று போட்டுருங்க, இப்படி சொன்ன எத்தனையோ தருணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இது அவருக்கு லேசான காரியம். இயற்கையின் மேலே அவருக்கு வல்லமை இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்க, வியாதியின் மேலே அவருக்கு வல்லமை இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 20 25 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 5:17 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டு இருந்த பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். யாரெல்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்களோ அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இயேசு சொல்லுகிற பாருங்க, அப்பொழுது எல்லாரும் எதிர்மறையான ஆட்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது இவன் செஞ்சிருவானோ இவன் கிழிச்சிருவானோ அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க. அவ்வளோதான், நமக்கு என்ன செய்யும், அவங்களுடைய எண்ண அலைகளே நம்மை தாக்கிவிடும் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்க பாருங்கள், பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் எதிர்மறையாய் சிந்திக்கிறவர்கள், இவருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவருக்கு எதிரிலே இருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. எங்கே விளங்கிட்டு பாருங்கள், எதிர்மறையாக யோசிக்கிறவர்கள் மத்தியில் அங்கே விளங்கிட்டு. நமக்கு அப்படி தான், எல்லோரும் நம்மளை என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் செய்வது நல்லது நல்லது அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பு ஓடும். சமையல்லே பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு நல்லா இருக்குன்ட்டு. அப்போ என்ன செய்யும், நம்ம நல்லா இருக்கா இல்லையா, அப்போ இவருக்கு இப்படி சமைச்சா போதும், சில பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும், அடுத்த தடவை ரொம்ப நல்லா சமைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. பெண்களுடைய ஒரு மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே இப்படி எதிர்மறையாக யோசிக்கிறவங்க மத்தியில் அவருடைய வல்லமை, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை விளங்கிற்று என்று பார்க்குறோம். அப்பொழுது சில மனுஷர் ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கொண்டு வருகிறாங்க. அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது. அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்க முடியாதபடியினாலே அவர்கள் தட்டு ஓடுகளை, அவர் தங்கியிருந்த வீட்டின் தட்டு ஓடுகளை அவர்கள் பிரித்து அங்கே படுக்கையோடு இறக்கினார்கள். இப்போ நேர பாருங்கள், அந்த காட்சியை நம்ம கண்களுக்கு முன்னால் நம்ம விரித்து பார்க்கும் பொழுது அங்கே நேரடியாக அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் வந்து இருக்கிறான். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எதிராக இருக்கிறவங்க இவர் என்ன செய்கிறாரு அப்படியெல்லாம் பார்க்க இருந்திருப்பாங்க. அவர் சொல்லுகிறாரு அந்த மனுஷனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் பாருங்க அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே செல்லுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தின் கடைசியில் 25வது வசனத்தை பாருங்க, அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவருக்கு வியாதிகள் மேலே ஒரு வல்லமை இருந்தது. எந்த வியாதியாக இருந்தாலும் அவரால் குணமாக்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கி கேன்சர் வியாதி இருக்கலாம், எந்த வியாதியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம், ஐயோ ஆண்டவர் எனக்கு எப்படியாவது சுகம் கொடுக்கணும், எப்படியாவது சுகம் கொண்டு முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா, முதல்ல ஆஸ்பத்திரி மருத்துவர்கள் இவர்களை தேடி தேடி அது அப்படி சுகமாகிடும் இப்படி சுகமாகிடும், கடைசியாக போக 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 எல்லாம் அற்று போயிடும், எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடும். இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை யாரு தான், ஆண்டவரை தவிர வேறு நம்பிக்கை
நம்பிக்கையே இருக்காது. அந்த நேரம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுகிறத பார்க்கிறோம். இயேசு அழைக்கிறார் அந்த ஜப கோபுரத்தில். இரவு நேரங்களில் நாங்களும் கூட சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஜப குறிப்புகளை சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த ஜப வீரர்கள் பாருங்கள், அவங்க உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம், எங்களுக்கு தூக்கம் என்பதே இருக்காது, நாங்கள் எங்கள் ஒரே சிந்தனையாய் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள் பாருங்க. அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் பிணியாளிகளை அவங்க சொஸ்தமாக்கத்தக்க வல்லமை அந்த ஜெப பங்காளர்களுக்கு வெளிப்பட வேண்டும், ஜெப வீரர்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே எதிர் முனையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை நடைபெறும். பிரியமானவர்களே, ஆராதனை